ஹரஹர நம பார்வதி பதஜே. ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேயிறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன், மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே, ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. ஆதித்யாஜ சோமாஜ மங்களாய புதாஜ குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம பாடசாலை குருகுலம் சங்கரபடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது நெக்ஸ்ட் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ பதிவுகளை பார்க்குறோம். நிறைய நிகழ்ச்சிகள் ஜோதிட ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, மாத ராசி பலன்கள், பெயர்ச்சி பலன்கள், இது மாதிரி வார ராசி பலன்கள், இது மாதிரி நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஒன்லையும் ஒரு விஷயங்கள் இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இப்போ நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வருகின்ற 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு நமக்கெல்லாம் எப்படி இருக்குது, 2026 மேஷம் முதல் மீனம் ராசி வரை இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது, நன்மைகளா தீமைகளா? ஏன்னா 2025 பார்த்தீங்கன்னா பலவிதமான கஷ்ட நஷ்டங்களைப்பட்ட ராசிகள் அதில் இருக்கும். அதில் ஏதாவது விடிவு காலம் வருதா, மாற்றங்கள் ஏற்படுமா, நமக்கு நல்லதே நடக்காதா, இப்படியெல்லாம் சொல்ல முடியாத கஷ்டங்களோடு துயரங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் நிறையா ராசிக்காரர்கள் இருப்பார்கள். இப்போ இந்த வரக்கூடிய இந்த புத்தாண்டு அடுத்த வருஷம் ஆச்சும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருடமும் ஒரு நிமிஷம் மாறி போயின்னு இருக்கு. அப்போது அவ்வளோ வேகமாக கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். நல்லது சீக்கிரம் ஓடிடுது, கெட்டது ரொம்ப நாள் அனுபவிச்ச மாதிரி தெரியும். இந்த 2026 நமக்கு ஏதாவது நன்மை நடக்குமான்னு ஆவலோட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாண்டட் விருப்பங்கள் இருக்கலாம். இந்த பல தடவை ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகாமல் இருப்போம். அதில் நம்ம இந்த வருஷம் ஆச்சு இதில் எப்படியாவது இந்த எக்ஸாமை நல்லபடியாக பண்ணிடுவோம், ரிசல்ட் நல்லபடியாக வந்துடும். உத்தியோகத்திற்காக எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்க, திருமண பேச்சுக்காக எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்க, திருமணத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, அது போக வீடு கட்டுறதுக்கு, கடன் நிவர்த்தி ஆகுமா, நோய் நொடிகள் சரியாகுமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் இருந்துட்டு தான் இருக்கும். இப்போது இது எல்லாமே ஒரு பிளான் பண்ணி வைப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைப்போம், ஏதோ ஒரு தடங்கள் ஏற்படும், நின்று போகும். சரி, அதுக்காக பின்வாங்க முடியுமா? இதில் நான் சொன்ன காரியங்கள் அனைத்துமே மனித வாழ்க்கைக்கு ரொம்பவும் அவசியமானவை. எப்படி இருந்தாலும் பண்ணித்தான் ஆகணும். இப்போ இந்த வருடம்னாச்சும் இந்த காரியத்தை நாம் சாதிப்போமா அப்படிங்கிற ஆவலோடு பல பேர் காத்துட்டுருக்கோம். அப்போது 2026க்கு அப்படின்னு ஒரு தனி பலன்கள் கிடையாது. 9 கிரகங்களும் எந்த இடத்துல பயிற்சி ஆகுதோ அப்போ தான் அது பலன்கள். அப்போ 2025 ஆன பயிற்சிகளும் 26 ஆக போகிற பயிற்சிகளையும் வைத்துத்தான் பொதுவான பலன்களாக சொல்ல முடியும். அப்போ அந்தந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ இந்த 2026 12 ராசிகளுக்கும் சாதகமாக இருக்கா, அனுகூலமாக இருக்கா, நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம். வாங்க உள்ளே போய் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக பார்ப்போம். அன்பார்ந்த எங்களுடைய உத்திரம் ஹஸ்தம் சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2026ஆம் ஆண்டு கன்னிராசிக்கு என்ன நன்மை தீமைகள் நிறைவேறப் போகிறது, கடந்த ஆண்டு பட்ட கஷ்டத்திலிருந்து விடுபடுவோமா, நன்மைகள் நடக்குமா, ஏதாவது பண்ணலாமா, புதிய முயற்சிகள் எடுக்கலாமா, இப்படி பல யோசனைகள் எல்லாருக்குமே இருக்கிறது தானே. பலவிதமான கனவுகள் இப்படிலாம் இருக்கும்போது சரி கிரகங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக கன்னிராசி அப்படின்னு எடுத்துட்டால் ராசிக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் கேது. அது நன்மையை தருமான்னு பார்த்தால் நன்மையை தராது. 2026 ராகு கேது பயிற்சி நடக்கும், அதுக்கப்புறம் நன்மை உண்டாகும். வருட ஆரம்பத்தில் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது நடக்கத்தான் செய்யும், எச்சரிக்கையாக இருக்கணும்.
ஒரு தேவையில்லாத உடல்நலக் கோளாறு, தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், சிக்கல்கள், பிளேம்ஸ், அவமானங்கள், மரியாதை குறைவுகள் ஏற்படுற வாய்ப்புண்டு. அதுபோக சட்ட ரீதியான பிரச்சனை, காவல்துறை பிரச்சனை, நீதிமன்ற பிரச்சனைகளை கொடுப்பார். கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல வக்ரகதியில் குரு 10லே பார்ப்பான், பதவியை கெடுப்பான். ஏப்ரல் மாதம் வரைக்கும் அப்படித்தான். ஏப்ரல் மாதத்துக்கு மேலே குரு பயிற்சி ஆகி 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வருவார். அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, புதிய தொழில் துவங்கிறது, அமோகமான வியாபாரங்கள், பிஸ்னஸில் ஒரு பெரிய வெற்றி, விவசாயிகளுக்கு பெரும் செல்வம், திருமண பேச்சு கைகூடும், தடைப்பட்ட திருமணங்கள் நிச்சயிக்கப்படும், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம், உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும், எதிர்பார்த்த காரியங்கள் தடையின்றி நடைபெறும். இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் எல்லாம் ஏப்ரலுக்கு மேலே நடைபெறும். 6ஆம் இடத்துல சனி ராகு, அதுவும் நன்மையை கொடுக்குது. சனியும் ராகவும் நன்மை செய்யக்கூடிய இடம்னு பார்த்தால் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம். 6ல் 2 கிரகமே இருக்கிறதுனால இப்போ ஆரம்பத்தில் மிகச்சிறப்பு. இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மை. ஒரு தொழிற்சாலைகள் வச்சு நடத்துகிறவங்க, அதில் வேலை செய்கிறவங்க, ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், எண்ணெய் வித்துக்கள், பெட்ரோல் பங்க், தோல் சம்பந்தமான தொழில், லெதர் ஒர்க், பேக், ஷூஸ் தயாரிக்கிறவங்க, இந்த மாதிரிலாம் ரப்பர் அது சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள், உணவு தொழில் பண்ணக்கூடியவர்கள், உணவகங்கள், கேட்ரிங் சர்வீஸ், கேன்டீன், ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ், லாட்ஜ், தங்கும் விடுதிகள் இதெல்லாம் வச்சு நடத்துகிறவங்களுக்கு நன்மை அதிகரிக்கும். ராகு 6ல் இருக்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறார். உடல்நல ரீதியாக, நரம்பு ரீதியாக, நரம்பு சம்மந்தமாக ஏதாவது கோளாறுகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தியாகும். வரித்துறை, வணிகவரி, மாவட்ட கருவூலங்கள், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் நன்மை அதிகரிக்கும். பொதுவாக கன்னிராசி அப்படின்னு பார்த்தால் 2026ஆம் ஆண்டு ஒரு 80% நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். மிகச்சிறப்பு. கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்கள் இவர்களுக்கு 90% நன்மைகள். சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கு 80% நன்மைகள் ஏற்படும். இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை, அனுகூலமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி. பெருமாளை வணங்கி இந்த ஆண்டை இனிமையான ஆண்டாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.